அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொகைநிலை தொடரினுடைய தொடர்ச்சி. ஃபஸ்ட்டு தொடர்னு என்ன சொன்னோம்? இரண்டுக்கும் மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருளை உணர்த்தினால் தொடர். இரண்டுக்கும் மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருளை உணர்த்துவது தொடர் அல்லது சொற்றொடர். நாம் என்ன தொடர் பார்க்குறோம்? தொகைநிலை தொடர். தொகை என்னும் சொல்லின் பொருள் தொக்கி. தொக்கு என்றால் மறைந்து. அப்போ இரண்டு சொற்கள் இடையில் உருவோ சில சொற்களோ மறைந்து வந்தால் அந்த தொடருக்கு பெயர் தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். என்னென்ன தொகை? வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. இதில் நாம் வேற்றுமை தொகையும் வினைத்தொகையும் சென்ற வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பதிவில் மீதம் இருக்கக்கூடிய 4 தொகைகளையும் 4 தொகைநிலை தொடர்களையும் இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்ப்போம். பண்பு தொகை. பண்பு என்றால் கேரக்டர். பண்பு என்னது? கேரக்டர். பண்பு பெயர் என்றால் நிறம், வடிவம், சுவை, அளவு. இந்த 4ஐயும் உணர்த்தக்கூடிய பண்பு பெயரும், பண்பு பெயர் தழுவி நிற்கக்கூடிய பண்பினுடைய விகுதி. விகுதி என்றால் இறுதி. பண்பினுடைய விகுதி மையும், பண்பினுடைய உருபுகள் ஆகிய ஆன. இதெல்லாம் 2 சொற்களுக்கு இடையில் மறைந்து வந்தால் அதற்கு பெயர் பண்பு தொகை. நல்லா ஞாபகம் வச்சுக்க. பண்பு பெயர் எத்தனை நிலைகள் வரும் என்றால் 4 நிலைகள் வரும். நிறம், வடிவம், சுவை, அளவு. பச்சை, மஞ்சள், கருப்பு, வட்டம், சதுரம், முக்கோணம், இனிப்பு, புளிப்பு, சுவை, அளவு 4, 5, 6 அந்த அளவு. அப்போ பண்பு பெயர் என்பது 4 நிலையில் வரும். எந்த நிலையில் வரும்? வண்ணம், வடிவம், அளவு, சுவை. இந்த 4 நிலைகளில் பண்பை உணர்த்தக்கூடிய பெயர் சொல்லும், அந்த பெயர் சொல்லுக்கு இடையில் பண்பினுடைய விகுதி மையும், பண்பினுடைய உருபு ஆகிய ஆன போன்றவை வெளிப்படையாக தோன்றாமல் 2 சொற்களுக்கு இடையில் மறைந்து வந்தால் அந்த தொடருக்கு பெயர் பண்பு தொகை தொடர் இல்லை பண்பு தொகை. புரியுதா? சரி, கவனி. வெண்ணிலவு. என்னது? வெண்ணிலவு. வெண்ணிலவு அர்த்தம் என்ன? வெண்மையான நிலவு. வெண்ணிலவு என்றால் வெண்மையான நிலவு. இந்த இடத்துல மை என்னும் பண்பினுடைய விகுதியும், ஆன என்ன பண்பினுடைய மை என்னும் பண்பின் விகுதியும், ஆன என்ன பண்பினுடைய உருவும் மறைந்து வந்திருக்கு. அப்ப பண்பினுடைய விகுதி மையும் பண்பினுடைய உருவும் ஆன என்பதும் 2 சொற்களுக்கு இடையில் மறைந்து வந்து என்னவா இருக்கு? வெண்ணிலவா இருக்கு. அப்ப அந்த தொடருக்கு பெயர், அந்த தொகைக்கு பெயர் பண்பு தொகை. கருங்குவலை. என்னது? கருங்குவலைன்னு அர்த்தம் என்ன? கருமையாகிய குவளை. குவளைன்னு அர்த்தம் என்ன? கருமையாகிய குவளை. இந்த கருங்குவளை என்னுடைய இந்த சொல்லுல கருமை மை என்னும் பண்பினுடைய விகுதியும், ஆகி என்னும் பண்பினுடைய உருவும் வெளிப்படையாக தோன்றாமல் தொக்கி மறைந்து வந்து பொருளை உணர்த்துவதால் பண்பு தொகை. என்ன தொகைன்னு சொல்றோம்? பண்பு தொகைன்னு சொல்றோம். அதான் சொல்லியிருக்கான் பாரு. பண்பு பெயரும் அது தழுவி நிற்கக்கூடிய பெயர் சொல்லுக்கும் இடையில். பண்பு பெயர் எத்தனை நிலை ஒரு சொல்லியிருக்கோம்? 4 நிலை. வண்ணம், வடிவம், அளவு, சுவை. இந்த 4 நிலையில் வரக்கூடிய பண்பு பெயரும் அது தழுவி நிற்கக்கூடிய பண்பு பெயர் தழுவி நிற்கக்கூடிய பெயர் சொல்லுக்கும் இடையில் பண்பினுடைய விகுதி மையும் பண்பினுடைய உருபு ஆன ஆகிய போன்றவை வெளிப்படையாக தோன்றாமல் மறைந்து வந்தால் தொகைக்கு பேர் என்னது? பண்பு தொகை.
வெண்மை இது பண்பு, கருமை பண்பு. இப்போ வெண்மை எது தழுவி நிற்குது? நிலவு என்னும் பெயரை தழுவி நிற்குது. கருமை குவளை என்னும் பெயரை தழுவி நிற்குது. அப்போ ரெண்டு பெயருக்கும் இடையில், பண்பு பெயருக்கும் அது தழுவி இருக்கக்கூடிய பெயர் சொல்லுக்கு இடையில் மை என்னும் பண்பினுடைய விகுதியும் ஆணை என்ன பண்பினுடைய உருவும் தொக்கி மறைந்து நின்று பொருளை உணர்த்துகின்றது. ஆனால் தொகைக்கு பேர் என்னது? பண்பு தொகை. செங்காந்தல். செங்காந்தல் அர்த்தம் என்ன? செம்மை ஆகிய காந்தல். வட்ட தொட்டி, வட்டமான தொட்டி. இன்மொழி, இனிமை ஆன மொழி. அப்ப இந்த இடத்துல பண்பினுடைய விகுதி மை, பண்பினுடைய உருவு ஆகிய, பண்புடைய உருவு ஆன, பண்பினுடைய விகுதி மையே, பண்புடைய உருவு ஆன போன்றவை மறைஞ்சு வந்திருக்கா? வந்திருக்கா இல்லையா? வந்திருக்கு. அதனால தொகை பேர் என்னது? பண்பு தொகை. அடுத்தது இருபெயரொட்டும் பண்பு தொகை. இருபெயரொட்டும் பண்பு தொகை ஒன்றும்ல, இரண்டு பெயர் சொல்ல வரும். என்னது? இரண்டு பெயர் சொல்ல வரும். ஒன்று சிறப்பு பெயராக இருக்கும், இன்னொன்று பொது பெயராக இருக்கும். அதான் சிறப்பு பெயருக்கு முன்னாடியும் பொது பெயருக்கு பின்னாடியும் ரெண்டு பெயருக்கு இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவது இரு பெயரொட்டும் பண்பு தொகை. என்னது? இரு பெயரொட்டும் பண்பு தொகைனா சிறப்பு பெயருக்கு முன்னும் பொது பெயருக்கு பின்னும் நின்று இடையில், சிறப்பு பெயருக்கும் பொது பெயருக்கு இடையில் ஆகிய என்னும் பண்பு உருவு தொக்கி வருவது இரு பெயரொட்டும் பண்பு தொகை. எக்ஸாம்பிள் பாரு. மார்கழி திங்கள். மார்கழி திங்கள். மார்கழி திங்கள் எப்படி இருப்ப? மார்கழி திங்கள். இதில் சிறப்பு பெயர் எது? மார்கழி. மார்கழி ஏன் சிறப்பு பெயர் சொன்னோம்னா, திங்கள் என்று சொல்லினுடைய பொருள் மாதம். அப்போ சித்திரை மாதம், தை மாதம், பங்குனி மாதம், ஆனி மாதம், ஆடி மாதம், புரட்டாசி மாதம். அப்போ மாதம் திங்கள் என்பது காமன் பெயர், பொது பெயர். அது திங்கள் என்பது பொது பெயர். இப்போ மார்கழி என்பது ஒரு குறிப்பிட்ட மாதத்தை மட்டுமே, மழை பொழியக்கூடிய மாதத்தை மட்டுமே குறிக்குது, சிறப்பு பெயர். அப்போ அந்த பொது பெயருக்கும் சிறப்பு பெயருக்கும் இடையில் ஆகிய மார்கழி ஆகிய திங்கள். மார்கழி ஆகிய திங்கள். என்ன திங்கள்? மார்கழி ஆகிய, மார்கழி ஆகிய திங்கள். இந்த இடத்துல ஆகிய என்னும் பண்பினுடைய உருவு மறைந்து வந்திருக்கு. சாரை பாம்பு. என்னது? சாரை பாம்பு. எப்படி பிரிப்ப? சாரை பிளஸ் பாம்பு. இதில் பொது பெயர் எது? பாம்பு என்பது பொது பெயர். சாரை பாம்பு, தண்ணி பாம்பு, நல்ல பாம்பு, வீரியன் பாம்பு. இப்போ பாம்பு என்பது பொது பெயர். சாரை என்பது பாம்பினுடைய ஒரு வகையை மட்டுமே குறிக்குது, அது சிறப்பு பெயர். புரியுதா? பாம்புனா எல்லாமே பாம்பு தான். சாரை என்பது அது ஒரு வகையான பாம்பு, அது சிறப்பு பெயர். இப்போ சாரை பாம்பு எங்களுடைய இடத்துல சாரை என்பது சிறப்பு பெயர், பாம்பு என்பது பொது பெயர். அப்போ சிறப்பு பெயருக்கும் பொது பெயருக்கும் நடுவில் சாரையாகிய பாம்பு என்னும் பண்பு உருபு மறைந்து வந்திருக்கு. அதனால் அதுக்கு பெயர் பண்பு தொகை. பனைமரம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாரு. மரம், பனை மரம். பனை மரம் அர்த்தம் என்ன? இதில் சிறப்பு பெயர் எது? பனை என்பது சிறப்பு பெயர், மரம் என்பது பொது பெயர். மாமரம், கொய்யா மரம், வாழை மரம். இப்போ மரம் என்பது பொதுவாக காமனாக இருக்கக்கூடிய அனைத்து வகையான மரங்களும் மரம்தான். அதில் குறிப்பிட்ட ஒரு மரத்தை மட்டுமே சுட்டக்கூடியது சிறப்பு பெயர். பனை மரம் என்பது பனையாகிய மரம். அப்போ இரண்டு பெயர் ஒட்டி வரக்கூடிய இடத்துல ஒன்று சிறப்பு பெயராக இருக்கும், இன்னொன்று பொது பெயராக இருக்கும். சிறப்பு பெயரும் பொது பெயரும் ஒட்டி வரக்கூடிய இடத்துல, இரண்டு பெயர்கள் ஒட்டி வரக்கூடிய இடத்துல பண்பினுடைய உருபு ஆகிய மறைந்து வந்திருக்கு.
பனையாகிய மரம். அதுக்கு பேர் என்னது? இருபெயரொட்டும் பண்பு தொகை. அடுத்தது நாம் பார்க்கக்கூடிய தொகை ஓமை தொகை. என்ன தொகை பார்க்க போறோம்? ஓமை தொகை பார்க்க போறோம். சொல்ல என்ன தொகை பார்க்க போறோம்? ஓமை தொகை. ஃபர்ஸ்ட் ஓமை என்றால் என்ன? ஓமை என்பது இந்த அணி இலக்கணத்தை வரும், ஓமை அணின்னு. கவிஞர் என்ன செய்வார்னா, உலகம் அறிந்த பொருள், உலகம் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிந்த பொருளை அந்த பொருளின் தன்மையை ஒத்து இன்னொரு பொருளோடு கம்பேர் பண்ணுவாங்க. உலகம் அறிந்த பொருள் ஓமை. அதை எதோடு கம்பேர் பண்ணுறாங்களோ அதுக்கு பேர் என்னது? ஓமையம். ஓமைக்கும் ஓமயத்திற்கும் இடையில். இப்போ சொல்கிறேன் பாரு, இந்த பாட்டு இருக்கும்ல, நம்மளுடைய விஜய் பாடியிருப்பார். விஜய் என்னது வாயை செஞ்சிருப்பார். என்ன பாட்டு? கரிகாலங்கால போல கருத்து இருக்குது குழலு, குழல் இல்லை குழல் இல்லை தாஜிமகால் நிழலு. கரிகாலன் உலகமறிந்த அரசன். கரிகாலன் கருப்பான கால். அதுக்கு இன்னொரு பொருள், கரி என்றால் யானை, யானை போன்ற கால் என்றால் யமன் அப்படின்னு பொருள் சொல்லலாம். கரிகாலன். அப்போ கருமையான கால், அது போல் என்ன இருக்கான்? கூந்தல் இருக்கான். இப்போ ஓமை எது? கரிகாலனுடைய கால். அந்த கரிகாலனுடைய காலை எதோட கம்பேர் பண்ணாங்க? கூந்தலோட கம்பேர் பண்ணுறாங்க. கரிகாலங்கால போல கருத்து இருக்குது குழலு கம்பேர் பண்ணாங்க. குழல்னா கூந்தல். அப்போ கூந்தல் தான் என்னது? ஓமயம். அதில் இன்னொரு லைன் வரும் பாரு, ஊதி வச்ச பலூன் போல உப்பி இருக்குது கண்ணா. என்னது? ஊதி வச்ச பலூன் போல உப்பி இருக்குது கண்ணா. ஊதி வச்ச பலூன் எப்படி இருக்கும்? இல்லை உப்பி புஷ்ஷுன்னு இருக்கும். அப்போ பலூன் என்பது உலகம் அறிந்த பொருள். எல்லா நாட்டிலையும் பலூனை பார்த்துருப்பான். அந்த பலூன் எப்படி இருக்கும்? நல்லா புஷ் புஷ் புஷ்ஷுன்னு இருக்கும். இப்போ ஊதி வச்ச பலூன் இருக்குன்னா கண்ணை குண்டாக இருக்கும். அந்த ஊதி வச்ச பலூன் போல் என்ன இருக்கான்? கண்ணம். கண்ணம். கண்ணம் என்பது நம்முடைய இருக்குல்ல, கண்ணம். அப்போ இதில் ஓமை எது? பலூன் ஓமை, கண்ணம் ஓமயம். அந்த ஓமைக்கும் அந்த ஓமயத்துக்கும் இடையில் ஓம உருவுகள் போல, பொறைய, நேர, நிகர போன்ற ஓம உருவுகள் வெளிப்படையாக தோன்றாமல் மறைந்து வந்தால் அந்த தொகைக்கு பேர் என்னது? ஓமை தொகை. தொகைக்கு பேர் என்னது? தொகைக்கு பேர் என்னது? ஓமை தொகை. தொகைக்கு பேர் என்னப்பா? ஓமை தொகை. எடுத்துக்காட்டு பேர் மலர் விழி. மலர்னா பூ. மலர் விழினா இது போல, விழினா கண். மலர் போன்ற, மலர் போன்ற விழி. மலர் போன்ற விழி. இங்கே தான் இது எப்படி இருக்கு? மலர் விழின்னு இருக்கு. அந்த இடத்துல போன்ற என்பது ஓம உருபு. போன்ற என்பது என்னது? போன்ற நிகரெல்லாம் என்னது? ஓம உருபு. அந்த ஓம உருபு ஓம உருபு என்ன செய்யுது? வெளிப்படையாக தோன்றாமல் மறைந்து வந்திருக்கு. எது மறைஞ்சு வந்திருக்கு? ஓம உருபுகள் மறைந்து வந்திருக்கு. எதுக்கு இடையில்? ஓமைக்கும் ஓமயத்துக்கும் இடையில் மறைந்து வந்திருக்கு. அதுக்கு பேர் தானே அது ஓமை தொகை. புரியுதா? மலர் கை. என்ன கை? மலர் கை. சொல்லு, இதில் ஓமை எது? மலர் எப்படி இருப்ப? மலர் ப்ளஸ் கை. இதில் ஓமை எது? மலர். அந்த ஓமையை எதோட கம்பேர் பண்ணுற? கையோட கம்பேர் பண்ணுறாங்க. அது ஓமயம். அப்போ ஓமைக்கும் ஓமயத்துக்கும் இடையில் மலர் கைன்னு அர்த்தம் என்ன? மலர் போன்ற கை. அப்போ போன்ற என்பது எதோட உருபு? ஓம உருபு. அது வெளிப்படையாக தோன்றிட்டா மறைஞ்சு வந்திருக்கு. அந்த இடத்துல, இந்த இடத்துல, இந்த இடத்துல ஓமை தொகை. அடுத்தது உம்மை தொகை. அடுத்தது உம்மை தொகை. ஒன்றும் இல்லைப்பா, இரண்டு சொற்களுக்கு இடையில், ஒரு தொடரில் இரண்டு சொற்களுக்கு இடையில் உம்மை என்னும் சொல், உம்மை என்னும் சொல் மறைந்து வந்தால் அதுக்கு பேர் என்னது? உம்மை தொகை. உம்மை என்னும் சொல் மறைந்து வந்தால் உம்மை தொகை. இரவு பகல்னா அர்த்தம் என்ன? இரவும் பகலும். தாய் தந்தைனா தாயும் தந்தையும். உம்மை என்னும் சொல் மறைஞ்சு வந்திருக்கு அந்த இடத்துல,
அதனால் அதுக்கு பேர் என்னது உம்மை தொகை. ஏன் உம்மை தொகைன்னு பேர் வச்சோம்? உம்மை என்னும் சொல் மறைஞ்சு வந்திருக்கு. என்ன சொல் மறைஞ்சு வந்திருக்கு? உம்மை என்னும் சொல் மறைஞ்சு வந்திருக்கு. அதனால் அதுக்கு பேர் என்னது உம்மை தொகை. அடுத்தது தெரிந்து தெளிவு கவனி. ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்களில் உம்மை என்னும் உருபு வெளிப்படையாக வருது என்ன உண்மை? ஒரு சொல்லுக்கு மேலே உண்மை என்னும் சொல் வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அது என்ன உண்மை? ஒன்றும் இரண்டும் மூன்றும் நான்கும் ஐந்தும் என்னதான் சொல்கிறோம், அது என்ன உண்மை? இரவும் பகலும், சேரரும் சோழரும் பாண்டியரும், குறிஞ்சியும் முல்லையும் மருதமும் நெய்தலும் பாளையும் எண்ணி சொல்கிறோமா இல்லையா? இப்போ எண்ணி சொன்னால் அதுக்கு பேர் என்னது எண்ணு உண்மை. எண்ணு உண்மையில் உண்மையின் இடைச்சொல் வெளிப்படையாக வரும். அப்படி வெளிப்படையாக வர மாதிரி மறந்து அதுக்கு பேர் என்னது உண்மை தொகை. தாய் சேய் என்னது தாய் சேய். தாய் சேய்னு அர்த்தம் என்ன? தாயும் சேயும். சேய் என்றால் குழந்தை. அண்ணன் தம்பி, அண்ணனும் தம்பியும். இந்த இடத்துல உண்மையின் சொல் வெளிப்படையாக தோன்றாமல் மறைந்து கொண்டிருக்கு. அடுத்தது நாம் பார்க்கக்கூடிய தொடர் அன்மொழி தொடர். என்னது என்ன தொடர் பார்க்க போகிறோம்? அன்மொழி தொகை. அன்மொழி தொகை எப்படி பிரிப்போம்னா அன்மொழி தொகை எப்படி பிரிக்கணும்? மொழி பிளஸ் தொகை. இதுக்கு பேர் தான் அல்மொழி தொகை. நல்லா கவனி. அல்மொழி தொகை என்றால் வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உம்மை தொகை. இந்த 5 தொகையிலையும் அல்லாத சில சொற்களும் மறைந்து வந்தால் அதுக்கு பேர் தான் அன்மொழி தொகை. வேற்றுமை உருபுகள் மறைந்து வந்தால் வேற்றுமை தொகை என்று சொல்லிவிடுவோம். காலம் காட்டும் இடைநிலைகளும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரக்கூடிய பெயரச்சத்தை வினைத்தொகை என்று சொல்லிவிடுவோம். பண்பினுடைய விகுதி மையும் பண்பினுடைய உருபு ஆகிய ஆன மறைந்து வந்தால் பண்பு தொகை என்று கூறிவிடுவோம். ஓம உருபுகள் போல, பொறைய, நேர, அன்ன இதெல்லாம் மறைஞ்சு வந்தால் ஓமை தொகைன்னு சொல்லிடுவோம். உண்மை என்னும் இடைச்சொல் மறைந்து வந்தால் உண்மை தொகைன்னு சொல்லிடுவோம். இதில் 5லையும் அல்லாதது மறைந்து வந்தால் அதற்கு பெயர் தான் அல்மொழி தொகை, அன்மொழி தொகை. அல்லாததும் கூறுதல், மொழிதல் என்றால் கூறுதல். இந்த 5லையும் கூறாததை கூறுதல், 5லையும் இல்லாததும் மறைந்து வரும், 5லையும் சொல்லாதது மறைந்து வரும், 5லும் மொழியாதது மறைந்து வரும். அதான் அல்மொழி தொகை சொல்றான். எக்ஸாம்பிள் கவனி. பொற்றொடி வந்தால், தொடி பொற்றொடி வந்தால், பொற்றொடி தொடி என்றால் வளையல். பொற்றொடி வந்தால் என்றால் அர்த்தம் என்ன? பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்தால் இதானே? சரி, பொன்னால் ஆகிய, ஆகிய என்பது பண்பினுடைய உருபு. இது பண்பு தொகைன்னு சொல்லிடுவோமா? வளையலை ஐ மறைஞ்சு வந்திருக்கு, 2ஆம் வேற்றுமை உருபு. அதில் இல்லாத இது மறைஞ்சு இருக்கு. பொட்டுடி வந்தால் இடத்துல அணிந்த பெண், இது 2 மறைஞ்சு வந்திருக்கா? அணிந்தவும் பெண்ணும் வேற்றுமை தொகையில் வருதா? வினையில் வருமா? பண்பில் வருமா? ஓமையில் வருமா? உண்மையில் வருமா? இது 5லையும் வராதுல்ல. இது இதில் வந்துடுது, பண்பில் வந்துடுது. ஆகிய ஐ என்பது வேற்றுமையில் வந்துடுது. அதில் இல்லாததும் மறைந்து வந்திருக்கா வரலையா? அணிந்த பெண் சொன்னோம்ல, வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை அந்த 5லையும் இருக்கா? இல்லை. இப்போ இல்லாதது மறைஞ்சு வந்திருக்குல்ல. வந்திருக்கா இல்லையா? வந்திருக்கியா பாரியா? அதுக்கு இப்போ தானே அது அல்மொழி தொகை. புரியுதாப்பா? சரி, கவனிப்பா. தொகை, தொகை என்னும் சொல்லின் பொருள் தொக்கி. தொகை என்னும் சொல்லினுடைய பொருள் தொக்கி. தொகை நிலை தொடர் என்றால் தொக்கி நின்று பொருளை தொடராக வருவது, மறைந்து நின்று தொடராக வருவது. அப்போ 2 சொற்களுக்கு இடையில் சில உறுப்புகள் மறைந்து வந்தால் அது பேர் அது தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை. புரியுதா? வேற்றுமை உறுப்புகள் 6 மறைந்து வந்தால் வேற்றுமை தொகை.
காலம் காட்டக்கூடிய இடைநிலைகளும் பெயரெச்சத்தினுடைய விகுதியும் மறைந்து வரக்கூடிய பெயரெச்சம் வினைத்தொகை. பண்பினுடைய விகுதி மையும் பண்பினுடைய உருபு ஆகிய ஆன மறைந்து வந்தால் பண்பு தொகை. ஓம உருபுகள் மறைந்து வந்தால் ஓமை தொகை. என்னும் இடைச்சொல் மறைந்து வந்தால் உம்மை தொகை. இந்த 5லையும் அல்லாதது மறைந்து வந்தால் அன்மொழி தொகை. அப்பா இது 10th வரைக்கும் உண்டுப்பா, 10th இருக்குது, புரியுதா? 11th 12th இது கேட்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்னது? இலக்கண குறிப்பு தருக. பசும்போன், பசும்போன், பசும்பொன்னா தம்னா பசுமையான பொன் என்ன தொகைன்னு கேட்பான். பண்பு தொகைன்னு எழுதணும், எழுதுனா 1 மார்க். விரிகடல் கேட்பான். விரிந்த கடல், விரிகின்ற கடல், விரியும் கடல், வினை தொகைன்னு எழுதணும். அப்படி எழுதுனா மார்க் வாங்கலாம். கொஞ்சம் நல்லா கேளுங்க.